மாமா, சீமானு இப்போ தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல விஷயம் தானே? கேக்குறவன் கேணியா இருந்தா எறும்பு ஏரோப்ளைன் ஓட்டுச்சுன்னு சொல்லுவாரு. கேட்கும் போதே சிரிப்பா இல்லையா வாய்? ஆடு மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் வேலைன்னா அந்த ஆடு மாடு கவர்மெண்ட் தான் தனியார் தான். தனியார் தான் இருந்தா கவர்மெண்ட் ஏன் சம்பளம் தரணும்? விவசாய நிலங்கள்ல விளையறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருமா இல்ல தனியாருக்கு போகுமா? தனியாருக்கு போற மாதிரி இருந்தா கவர்மெண்ட் ஏன் சம்பளம் தரணும்? இல்ல நான் கேக்குறேன் வாய், உலக நாடுகள்லாம் எங்கேயோ போகுது, அறிவியல முன்னேறிட்டே போகுது. நாலு மட்டும் ஏன் உங்க தாத்தம் பாட்டம் செஞ்ச வேலைகளுக்கே போன்னு சொல்றாருன்னு தெரியல. பிஜேபி காரன் இந்த விஷ்ணு கர்மா திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல போல இருக்க வாய். கழுதிய வளர்க்கறது கவர்மெண்ட் உத்தியோகம்னு சொல்றாரு. கழுதியும் பண்ணியும் சாதிய குறியீடுன்னு சீமானுக்கு தெரியாம இருக்குமா என்ன? இவங்கெல்லாம் அப்படியே இருக்கணும், படிச்சு முன்னேறிட கூடாது, அதே வேலையை பாருங்கன்னு சொல்ல வர்றாரா என்னன்னு தெரியலையா வாய்? அதுவும் கழுத பால்ல குளிச்சதுனாலதான் கிளியோபாட்ரா அழகா இருந்தாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கோ இல்லையோ, அப்படியே நம்ம எடுத்துக்கினாலும் ஒரு பால்ல புரதம் எவ்வளவு இருக்கு, பால் குடிச்சா நல்லா திடகாத்திரமா இருக்கலான்ட்டு அதை சொன்னாலும் பரவாயில்ல. பால்ல குளிச்சதுனாலதான் கிளியோபாட்ரா அழகா இருந்தாங்கன்றாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு குத்தி பேசுற இவரு 50க்கு 50 நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்ற ஒரு கட்சி பெண்களை அழகா மட்டும் பாருங்கன்னு சொல்றாங்களே தேர்தல் வாக்குறுதியில. எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு மூளைக்கு பதிலா அங்க மாட்டு சாணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வாய்.